ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு பெண் பார்க்கும் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு எப்படி சிம்பிளாக ரெடி ஆகலாம் அப்படின்றத வந்துட்டு காமிக்க போகிறேன். அண்ட் எனக்கு வந்து நடக்கிறப்போ வந்துட்டு என்ன விஷயங்கள்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஃபேஸ் ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்துட்டு செட்டஃபில் ஆயில் ஸ்கின் கிளென்சர் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின் 3 பேருமே வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் வந்து கிளென்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபேஸ் மாஸ்க் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கலான் இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னா மினிசோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ ஃபீனிக்ஸ் மாலில் வந்துட்டு இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணது. இதோட இது வந்து ஃப்ளேவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா. எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் சரி, எனக்கு வந்துட்டு ஏதாவது புதுசாக யூஸ் பண்ணால் டக்குன்னு இந்த மாதிரி பிரேக் அவுட்ஸ் ஆகும், கொஞ்சம் அலர்ஜிக் ஆகும் அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு அந்த அன்றைக்கி ட்ரை பண்ண வேணாம். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஹைட்ரேஷன் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் மாஸ்க் ஏதாவது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் கூட சிலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கடலை மாவு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம்ல அது. பட்டு கடலை மாவுமே வந்து சிலருக்குலாம் வந்துட்டு ஒத்துக்காது. ஸோ பார்த்து உங்களுக்கு எது செட் ஆகுதோ அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணும் போல், இல்லைன்னா நம்ம கையோட 2 தள்ளிட்டு வந்துட போகுது. ஓகே, கோஸ்ட்டோட மூஞ்சி மாதிரி இருக்குது. பயங்கர சில்லுன்னு ஃபீல் ஆகுது. ஓகே, ஃபேஸ் மாஸ்க்லாம் வந்துட்டு நான் ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணி எனக்கும் வந்துட்டு பழக்கம்லாம் இல்லை. பட் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதிலே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சப்போஸ் உங்களுக்கு இது அப்ளை பண்ணோன்னா கொஞ்சம் இரிட்டேஷனாலாம் லைட்டாக ஃபீல் ஆச்சுன்னா உடனே வந்துட்டு அதை வந்து எடுத்துருங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி கண்ணில் இது உள்ளே போயிடுச்சு அப்படின்னா உடனே ரின்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் வச்சுருக்கலாம்னு நினைக்கிறேன். 5 to 10 மினிட்ஸ் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு இதை ரிமூவ் பண்ண போகிறேன். எப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த கவர் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி தெரியுதோ அப்போ வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த இதிலே வந்துட்டு இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து பின்னாடி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இப்போ தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதில் இந்த கிளிசரின், ஹையலூரோனிக் ஆசிட் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இன்க்ரீடியன்ஸ் இருந்ததுன்னா நம்மளுக்கு ரொம்ப நல்ல ஒரு நரிஷ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹைட்ரேட்டிங் அண்ட் நரிஷிங் லைட்டன் த ஸ்கின் டோன் அப்படின்ட்டு. இதில் நியாசினமைட் இருக்குது. அதோட மெயினான ஒர்க்கே வந்து கொஞ்சம் பிரைட்னிங் பண்ணும் நம்மளோட ஸ்கின்னை. ஸோ அதுவும் வந்துட்டு இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ சார்கோல் மாஸ்க் அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா கொஞ்சம் குயிக்காகவே வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா இரிட்டேஷன் வந்துட்டு சிலருக்கு வரும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம இதை அழுங்காமல் கொடுங்காமல் ரிமூவ் பண்ணிடலாம். அப்படியே வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் வாஷ்லாம் பண்ண வேணாம். இது அப்படியே நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா நம்மளோட ஸ்கின்னோட உள்ளே பெனிட்ரேட் ஆகிக்கும். அப்படியே இருக்கட்டும் அது. ஓகே, கொஞ்சம் நல்லா வந்துட்டு ஓரளவுக்கு எனக்கு ட்ரை ஆன மாதிரி இப்போ ஃபீல் இருக்குது. லைட்டாக வந்து இப்போ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெடி ஆக போகிறோம். நிறையா ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் அப்போது வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப நேச்சுரலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எனிவே நம்ம வந்து என்கேஜ்மெண்ட் அதுக்கப்புறம் வெட்டிங்க்கெல்லாம் வந்து ஃபுல் மேக்கப் தான் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த ஃபேஸ் மாஸ்க்லாம் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து உட்காந்துட்டு இருந்தோம் இல்லையா, இதுக்கெல்லாம் வந்துட்டு டைம் இருந்தால் தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் நடக்கிறப்போ வந்து அந்த அன்றைக்கி வந்து எனக்கு ஒரு ப்ரைடல் ஈவெண்ட் இருந்தது. நான் வந்து ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour டிஸ்டன்ஸில் நான் போயிட்டு வரணும். ஸோ மார்னிங் வந்து அவங்களுக்கு வெட்டிங் போயிட்டு வர்றதுக்குள்ளேயுமே வந்துட்டு இங்கே மாப்பிள்ளை வீடு வந்து பக்கத்தில் வந்துட்டாங்க. ஸோ நான் போயிட்டு ரொம்ப வேகமாக ட்ரெஸ்அப் பண்ணி கிளம்பிட்டு இருந்தேன்.
ஸோ அந்த டைம்லலாம் என்னால் வந்து இந்த ஃபேஸ் மாஸ்க்லாம் எல்லாம் வாங்கிலாம் இருந்தது. ஆனால் வந்துட்டு போடுறதுக்கு வந்துட்டு எனக்கு டைம் இல்லை. அன்றைக்கி நான் எப்படி ரெடி ஆனனோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து ரெடியாகி உங்களுக்கு காமிக்க போகிறேன். எக்ஸப்ட் இந்த ஃபேஸ் மாஸ்க். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டார்க் சர்க்கிள் இருக்குது. பட் இருக்கட்டும், பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். நான் அதனால் வந்து அதை வந்து கவர் பண்ண போகிறதுலாம் கிடையாது. இப்போ வந்து ஒரு காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து மேப்ளின் ஃபிட் மீ காம்பேக்ட். நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதை வச்சு செட் பண்ணிக்கோங்க. இந்த அன்ரைஸ் கீழே என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனக்கு வந்து டார்க் சர்க்கிள் இருக்கிறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிட்டேன். நம்மளுக்கு எப்போயுமே வந்து காம்பேக்ட் பவுடர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கவரேஜ் கொடுக்கும். அது ஃபவுண்டேஷன், அதாவது நம்ம வந்து இந்த காம்பேக்ட் பவுடர்ஸை வந்து பவுடர் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அது வந்து ஒரு லெவல் ஆஃப் கவரேஜ் வந்து நம்மளுக்கு தரும். ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக வந்து எக்ஸ்ட்ரா பவுடர்ஸ் வந்து அன்ரைஸில் வந்து நான் செட் பண்ணிக்கிட்டேன். லைட்டாக இப்போ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபவுண்டேஷன் எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணல. அதனால் கரெக்டான காம்பேக்ட் ஷேடு வந்து யூஸ் பண்ணோம். ஐலிட்ஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கிறேன் நான் பவுடர். இப்போ ஏன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் செக்ரேட் ஆகும் கண்ணுக்கு மேலே. அதே மாதிரி இயர்ஸ் அண்ட் நெக் வந்து கவர் பண்ணிடுங்க. சிலருக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து ரொம்ப தின்னா, ரொம்ப அந்தளவுக்கு இருக்காது. ஸோ அவங்க மட்டும் லைட்டாக ரொம்ப நேச்சுரலாக தான் பண்ணணும். நேச்சுரலாக ஃபில் பண்ணிக்கோங்க. நான் அன்றைக்கி வந்து ஃபேஷியல் ஹேர்லாம் கூட ரிமூவ் பண்ணல. ஏன்னா அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான். அண்டு இது இப்போ பண்ண போகிற ஸ்டெப் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். நீங்கள் வேணும்னா பண்ணலாம், இல்லைனா வேணவே வேணாம். என்ன பண்ண போகிறேன்னா, நம்மளுக்கு யூஸ்வலாக வந்துட்டு ஐலிட்ஸுக்கு மேலே இப்போ ஜஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஒரு ப்ரௌனிஷாக தெரியும். ஸோ அது மேலே வந்து நம்ம ஒரு மைல்டான ப்ரௌன் கலர் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஒரு கோரல் ஷேட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப மைல்டாக யூஸ் பண்ணோன்னா, நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப அதிகமாக தெரியக்கூடாது. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். இது வந்துட்டு ஆக்சுவலாக நான் பண்ணலை. என்னோடய ஃபங்க்ஷன் டைமில் நான் அந்த மாதிரிலாம் பண்ணல. ஜஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். வேறு எந்த ஷேட்ஸும் நான் வந்துட்டு சொல்லலை. ஒன்லி நம்மளோட ஐலிட்ஸில் நேச்சுரலாக என்ன கலர் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஷேட் தான் சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப வந்து நான் அந்த ஈவெண்ட்லேருந்து வந்துட்டுருக்கேன். எனக்கு ரீச் ஆகிறதுக்கு 30 மினிட்ஸ் இருக்குது. வீடு ரீச் ஆகிறதுக்கு. அவங்க எங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கும் 30 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ நான் போயிட்டு அதுக்கப்புறமா ரெடி ஆகணும். ரொம்ப ஹரிபரியில் ஓடி வந்து பண்ணிகிட்ருந்தேன். ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்துச்சு எனக்கு. பட் நான் அவங்க வரதுக்குள்ளேயும் வந்து ரெடி ஆகிட்டேன். இந்த மாதிரியான ஷேட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ அந்தளவுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து தெரியாது. நெக்ஸ்ட்டு ஐலைனருக்கு வந்துட்டு இந்த ப்ளூ ஹெவன் ஐலைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்டென்ஸ் பிளாக். ரொம்ப பெரிய விங்டு மாதிரிலாம் வந்துட்டு போட வேணாம். காஜல் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நான் எப்போயுமே சொல்லுவேன், ஐஸ் வந்து நல்லா நம்மளுக்கு பிரைட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஆஃபீஸில் வந்து நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்கிறதுக்கு ஐலைனர் போடாமல் போகல, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் பிரைட்டாக இருந்தால் தான் வந்து ஆன் த ஹோல் லுக் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வேறு எதுவுமே பண்ணல. ஸோ ஐஸ் நல்லா பிரைட்டாக இருக்கணும். ஹோலட் ஐஸாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஐலைனர் வந்துட்டு விங்டு மாதிரி போட்டால் ஒரு மாதிரி அவுல் ஐஸ் மாதிரி தெரியும். நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணுறப்ப அவுல் ஐஸ் மாதிரி தெரியும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் காஜல் யூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்மச் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் லைட்டாக நம்மளோட லேஷஸ் மட்டும் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் மஸ்காரா வச்சு. அண்ட் இதெல்லாம் வந்துட்டு அங்கங்கே எங்கேயாவது ஸ்டிக் ஆகுது, நம்ம அப்ளை பண்ணுறப்ப அங்கங்கே எங்கேயாவது ஸ்டிக் ஆகுதுன்னா உடனே கையை வச்சு அழிச்சிடாதீங்க. அப்படியே அதை ட்ரை பண்ண விட்டுருங்க. கொஞ்சம் நேரத்தில் அதுவே வந்து இப்படி நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணோன்னா கீழே விழுந்துடும். இப்போ வந்து காஜலுக்கு வந்துட்டு ப்ளூ ஹெவன் காஜல் எடுத்துக்கிறேன். நான் வந்து அன்றைக்கி ரெடியான லுக் அந்த பிக்சர் என்கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. கொஞ்சம் வெளியிலையும் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் லைட்டாக ஸ்மச் கூட பண்ணிக்கலாம். ட்ரையாக இருக்கனால லிப் பாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டிஷ்யூ வச்சு நான் வைப் பண்ணிடுவேன். என்னோடய சாரீ வந்து ஒரு ப்ளூ கலர்னால வந்து நான் ஒரு பிங்கிஷ் டிண்டில் இருந்த லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். மேக்கில் இருந்து மெஹர் இருக்குல்ல, அதுதான் வந்து அன்றைக்கி யூஸ் பண்ணியிருந்தேன். சேம் கைண்ட் ஆஃப் ஷேட் தான் இன்றைக்கும் யூஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற பிராண்ட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைக்காலேருந்து இந்த பேலட் இருக்கும்ல, இந்த மாதிரி ஒரு பேர் க்ரஷ், இதோட பேலட் நேம் ஃபுல்லாக பிங்கிஷ் நியூட் மாதிரி இருக்கும்.
இந்த மாதிரியான ஷேட் தான் வந்து நான் அன்றைக்கி யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இந்த பிங்கிஷ் நியூடில் இருக்கிறதுல இந்த இபா காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து டைம்லி மோக்கா இது சீக்கன் லிப் டிண்ட். ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல சூப்பரான ஒரு பிங்கிஷ் நியூடாக இருக்கும். இதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இயரிங் வந்து நான் அன்றைக்கி ஜிமிக்கி போட்டிருந்தேன். இருக்கிறதுலே அது கோல்டு போட்டிருந்தேன். இருக்கிறதுலே கொஞ்சம் சின்னதாக, கொஞ்சம் பெரிய காது இருக்கவங்க இப்போ இதை விட கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். பட் நம்ம வெட்டிங்க்கெலாம் போடுவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப கடாவாலாம் போட்டால் கொஞ்சம் ஹெவியாக தெரியும். அண்ட் சிலருக்கு வந்துட்டு சாரியில் ரெடியாகிறது பிடிக்கும். சிலருக்கு வந்து கொஞ்சம் கிராண்டான ஒரு சல்வார் மாதிரி போட்டுக்கிட்டால் பிடிக்கும். ஸோ அந்த சல்வாரில் வந்துட்டு எப்படி கிளம்பலாம் அப்படின்றதையும் காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் க்ரீன் கலர் சல்வார் மாதிரி போட்டிருக்கேன். ஒரு ஆல்ரெடி பண்ண லுக்கில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். நான் வந்து லிப்ஸ்டிக் ஷேடு வந்து மாற்ற போகிறேன். க்ரீனுக்கு வந்துட்டு இந்த பிங்க் கூட கான்ட்ராஸ்ட்டாக நல்லா தான் இருக்கும். பட் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷ் நியூடாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்ட்டு பண்ணிவிட்டு என்னோடய ஃபேவரட் லிப்ஸ்டிக் மெட்ராஸ் காப்பி ஃப்ரம் நைக்கா, ஒரு பக்கா ப்ரௌன் நியூட். ஸோ இந்த காம்பினேஷனும் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இதுதான் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ண ஃபைனல் லுக். உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து சாரீலாம் வந்துட்டு முன்னாடியே வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ரீ ப்ளீட்டிங் வீடியோ எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி வந்து பொங்கலுக்கு வந்துட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் விருப்பம் இருந்தால் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற அது வரைக்கும் பாய்.